அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் கவலையோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய பாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அற்புதமான ஆலோசனையான ஒரு அருமையான வார்த்தை. அது என்னன்னு சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: உனக்கு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி ஞானி சாலமோன் ஞானி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு தன்னுடைய நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அவரிடத்துல தீமைகள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஆண்டவரை, இயேசுவை பின்பற்றுகிற அருமையான நீங்களும் நானும் நன்மை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகையினால இன்றைக்குமாக நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்க. ஒருத்தர் கனப்படுத்துவதில் முந்திக் கொள்ளுங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது, ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது முன்னாடி போய் உதவி செய்வது, நன்மை செய்வது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் நல்ல பண்புகள். அதை நம்ம செய்யும்போது, நன்மையை செய்யும்போது, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம அறியப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து எட்டினது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்களும் செய்கிற நன்மையான காரியங்கள் ஆண்டவருடைய கணக்கில், நம்முடைய கணக்கில், ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லி வசனம் இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால உங்களை நிரப்புவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நன்மை செய்வதில் முந்திக் கொள்ள, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்வதற்கு, திராணி இருக்கும்போது நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.